சண்டையில கிழியாத சட்டை எங்கடா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். சண்டையே சட்டைக்காக தான் அப்படிங்கிற மாரி தான் ஜெலன்ஸ்கியும், ட்ரம்பும் அடிச்சுக்கிட்டார்கள் ஒரு காலகட்டத்துல. ஆனா ட்ரம்ப பொறுத்தவரையும் தான் மாற்றம் தானே. மாற்றம் ஒன்றே மாறாதது. இது நமக்கு குட்டி பிள்ளையிலேயே சொல்லி தந்துட்டாய்ங்க. ஆனா ட்ரம்புக்கு அர்த்தம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருப்பாராட்டுக்கு. அவங்க ஊர் டிக்ஷனரிய போய் புரட்டணும். யாராச்சும் போய் புரட்டிப்புட்டு, இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் அர்த்தமே இல்லையே ட்ரம்புக்குன்னு என்ட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா நான் அடிச்சு சொல்லல. இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி இருக்கட்டும். வெள்ளை மாளிகைக்கு கோட்ட போட்டு போயிட்டாரு. "அது உங்க ஊர்ல கோட்டாடா?" அப்படின்னு கேட்டா, "எங்க ஊர்ல இதான் சார் கோட்டு. என்கிட்ட இருக்கறதுலயே இதான் நல்லது. பார்த்து சண்டைய போடாம அனுசரிச்சு சோத்த போட்டு அனுப்புங்க." கண்ட பயம் ஆட்சி பண்ணியிருக்கலாம் சோறு போடுறீங்க. ஒரு அதிபரு உங்க பேச்ச கேட்டு 3 வருஷம் யுத்தத்த நடத்துறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லியிருப்பாரு. வெளியில சொல்லல. வெள்ளை மாளிகை ஓவல் ஆபீஸ்ல போய் சண்டை போடாம உட்கார்ந்து எந்திரிச்சு வந்துட்டாய்ங்க. "சண்டை நின்னுச்சா?" அப்படின்னு கேட்டா, "சண்டையெல்லாம் நிக்கும்போது பார்த்துக்கலாம்" அப்படின்ட்டாய்ங்க. காரணம் ட்ரம்ப பொறுத்தவரையும் ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, இப்ப ரஷ்யாக்கு தான் தொடர்ந்து மிரட்டல். டாரிஃப போட்டுருவேன், ராணுவத்த அனுப்பிச்சுருவேன் அப்படின்னு. பத்தாக்குறைக்கு நம்மள வேற வம்பிழுக்கிறது. என்னடா அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவோட எண்ணெய் வாங்குற, சீனா வாங்குறா, அது வேற கத. உன் கூடவே இருக்கக்கூடிய துருக்கி வாங்குறா, அதுவும் வேற கத. சரி நீயே வாங்குறியேப்பா, ஏகப்பட்ட பொருட்கள் வாங்குறியேப்பா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியல நான் டேட்டா பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறாரு. ஆனா இந்த அக்கப்போருக்கு பூரா புடின், ட்ரம்ப் சந்திப்புக்கு அப்புறம் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த மிரட்டல் நாடகம் முடிவுக்கு வந்துருச்சு. இல்லையே இன்னும் நம்ம கூட டாரிஃப் பஞ்சாயத்துலாம் இருக்கே அப்படின்னு கேட்டா, இருக்கு. விடிஞ்சு எந்திரிச்சா மிரட்டல் இருக்கா அப்படின்னு கேட்டா, அந்த ரகமான மிரட்டல்கள் இல்ல. இது நமக்கு அமெரிக்காவுக்கு டாரிஃப் வண்டின்னு ஸ்மூத்தா ஓட ஆரம்பிக்குது. இதுல ஐரோப்பாலாம் வந்து நொள்ள நாட்டிய பேச முடியாதுல்ல. நம்ம பார்த்துக்கலாம் அமெரிக்காவ. எப்படி அப்படின்னு கேட்டா, அத சிடிஎன்ல விரிவா பார்ப்போம். எப்படி 3 நாள் கழிச்சா, 3 நாள் எங்க ராஜா போன அப்படின்னு கேட்கக்கூடாது. அடுத்தடுத்த விவகாரங்கள்ல இடைச்சொருகல்களா அந்த கதைகள் வரும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இவர்கள் எல்லாருமே சகுனிங்க தானே! அதத்தான் வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து செஞ்சிருக்கார்கள். ட்ரம்ப பொறுத்தவரை புட்டின் கூட பேசி முடிச்சாச்சு. இந்த பயல எப்படியாச்சும் கூட்டிட்டு போய் கையெழுத்து போட வச்சிரணும். இதுக்கு நடுவுல ஐரோப்பா பயலுக கெடுத்துறக்கூடாது. இதையே ஃபோக்கஸ் பண்ணி அவரு உட்கார்ந்துட்டாரு. ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரை கோட்டெல்லாம் போட்டு வந்துட்டேன் மகாராஜா. இனி ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ட கொஞ்சம் நெறச்சு விடுங்கங்கிற மாரி அவரு போய் உட்கார்ந்துட்டாரு. ஐரோப்பாவுக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் என்ன? சண்டை நிக்கக்கூடாது. இந்த 3 முக்கோண காதல் மாரி உட்கார்ந்து பேசி முடிச்சுட்டார்கள். அதத்தான் விரிவா பார்க்க போறோம். ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரை அவர் ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் தானே. ஐரோப்பா ஸ்ட்ராங்கான சப்போர்ட். எந்த அளவுக்கு அப்டின்னா, ஜெலன்ஸ்கி நாங்கலாம் இருக்கோம். விட்டே குடுத்துறாத. நிலத்த குறிப்பா விட்டே குடுத்துறாத. காணி நிலம் இருந்தா போதும்டா பொழச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல சொன்ன மாரி உக்ரைன் நிலம் இருந்தா போதும். உன் ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் நிறைஞ்சிரும்னு காதுக்குள்ள சொல்லியிருப்பார்களாட்டுக்கு. தலைவன் அந்த தைரியத்துல 100 பில்லியன் கேட்கிறாரு. 100 பில்லியனுக்கான ஆயுதத்த குடுங்க அப்படின்னு கேட்கிறார். அட பாவி மனுஷா யுத்தத்த நிறுத்த வந்திருக்கடா. நீ என்ன ஆயுதம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, முதல்ல 100 பில்லியன குடுங்க அப்படின்ட்டாரு. எப்ப? ஐரோப்பாவோட ஒரு ஸ்ட்ராங்கான அணுகுமுறை. தொடர்ந்து நம்ம பக்கத்துல நிக்கிறாய்ங்கன்னு. அவனுங்க சும்மா நிக்க போறாய்ங்க. வெறும் பாக்கெட்ட தான் காட்டுவாய்ங்கங்கிறது அவருக்கு தெரியாம இல்ல. இத பயன்படுத்தி அமெரிக்கா கிட்ட 100 பில்லியன்னு பிரஷர போட்டா அமெரிக்கா தரப்போறதில்ல. ஐரோப்பா குடுன்னு அமெரிக்கா பிரஷர் பண்ணும். எங்கிட்டோ சில பல பில்லியன்கள் நமக்கு கிடைக்கும். யுத்தம் நிக்க போது. அதுக்கப்புறம் எப்படி கல்லாவ நிரப்புறதுங்கிற மாரி அந்த திட்டத்தோட பயணிக்கிறாரு. இப்படி பயணிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. காரணம் என்ன அப்டின்னா, இந்த ஐரோப்பா ஸ்ட்ராங்கா அப்படி பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடி போர் நிறுத்தத்துக்கு நான் ஆதரவு அப்படிங்கிற மாரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப இடங்கள தர்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லாத்தையும் உன்ட்ட சொல்ல முடியுமா? முடியட்டும். உன்னைய பார்க்காமயே நான் எங்க போப்போறேன் அமெரிக்காவ விட்டு அப்படிங்கிற மாரி ஏஜென்சிகள பார்த்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஐரோப்பாவோட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னோனே, பழையபடி ஆயுத பேட்டர்னுக்குள்ள போய் நின்னுட்டாரு. ஆனா அமெரிக்காவுக்கு தெரியும். ஓரளவுக்கு இந்த மாரி டிராமாவ நடத்தி கொண்டு வந்து தள்ளிறலாம் டேபிள்ல அப்படின்னு. அமெரிக்காவ பொறுத்தவரையும் அடுத்த பேச்சுவார்த்தையில உட்கார வைக்கிறத பத்தி மட்டுமே பேசினார்கள். அதே மாரி ஐரோப்பா தலைவர்கள் அப்படிங்கிறது, எப்பயும் அவனுங்களுக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் என்ன? ஜெலன்ஸ்கிய தூண்டி விட்டு பின்னாடி நிக்கிறது. ஜெலன்ஸ்கி திரும்பி பாக்கட்டா வெறும் பாக்கெட்ட தூக்கி காட்டுறது. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனுக்குள்ள எங்களோட வீரர்கள் இறங்கவே மாட்டார்கள். எப்ப? போர்க்காலத்துல. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம். பாதுகாப்பு அப்படிங்கிறது தனியா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி 3 பயலுகளும் சொல்ட்டாய்ங்க. இதுக்கு மேல உள்ளலாம் குட்டி பயலுக தான். அவனுங்க கைய தூக்குனாலும் பிரயோஜனம் இல்ல. தூக்காட்டியும் பிரயோஜனம் இல்ல. இப்ப அமெரிக்கா ஒரே ஒரு விஷயம் தான். நான் பாதுகாப்பு தரேன். கையெழுத்த போடு அப்படின்னு சொல்லி நிக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்சு இந்த காலங்கள்ல
ஒரு நாட்டுக்கு நான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் பெரிய அளவுல இப்பெல்லாம் இவர்கள் கடைபிடிக்க மாட்டேறார்கள். காரணம், ஜப்பானுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு. எப்ப இருந்து? கொள்ள நாட்களா பாதுகாப்பு அப்படிங்கிறதா. ஆனா ஜப்பானே தான் ரஷ்யா கூட உள்ள முரண்பாடுகளை தீர்த்துக்குது. சீனா கூட உள்ள சண்டைகளை தீர்த்துக்குது. இதை தாண்டி அக்ரெசிவா போர் வெடிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்ப இருக்கு. உண்மைதான். அமெரிக்கா களத்துக்கு வரும். அதுவும் ஏறக்குறைய உண்மைதான். மேபி வராமையும் போலாம். எல்லாத்துக்கும் ஒரு 10% விட்டு வைக்கலாம். ஆனா வரதுக்கு முன்னாடியே ஜப்பான முழு அளவுல பிரஷர் பண்றாங்க. பட்ஜெட்டை இன்கிரீஸ் பண்ணுன்னு. ஜப்பானுக்கே இந்த நிலைமை. ஜப்பான் அக்ரெசிவா பட்ஜெட்டை இன்கிரீஸ் பண்ண முடியும். அவனுங்களும் களத்துல இறங்கி சம்பவம் செய்யக்கூடிய ஆட்கள். இப்ப சம்பவம் செய்ய முடியாத ஆட்கள், பட்ஜெட்டை இன்கிரீஸ் பண்ண முடியாத ஆட்கள் அப்படின்னா தெளிவா இந்த அக்ரிமெண்ட்டை விட்டு நான் போறேன்ப்பான்ட்டுருவாங்க. வர அதிபர் ட்ரம்ப் மாதிரி ஆளுங்கன்னா வெளிப்படையா சொல்லுவார்கள். பைடன் மாதிரி ஆளுகள்னா நைட்டோட நைட்டா ஓடி போயிடுவாங்க. சவுதியில இருந்து அம்புட்டையும் தூக்கிட்டு போன மாதிரி. அதனால இந்த பாதுகாப்பு, அமெரிக்க பாதுகாப்பு அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஆனா பெரிய அளவு மைலேஜ் தராது. இந்த முக்கோண காதல் அப்படிங்கிறது இவர்களுக்குள்ள 3 வருஷம் விளையாண்ட விளையாட்டு தான். அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. என்ன ஒண்ணு, போரை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்திருக்கார்கள். போர் நின்னே தீரும். இவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் போர் நின்றும். காரணம் என்ன? அமெரிக்காவுக்கு அடுத்த வேலை இருக்கு. ரஷ்யா கூட அதனால தான் சரண்டர் ஆயிருக்கு.